I do not know anything about a family life. ஒரு குடும்ப வாழ்க்கை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாதே. But you run my family. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் குடும்ப வாழ்க்கையை நடத்தும். You are with me, Lord. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. You can do anything. நீர் எனக்காக எதையும் செய்ய வல்லவர். And as she honored God, அவர்கள் தேவனை கனம் பண்ணினபடியினால், and as she remained faithful to God, தேவனுக்கு அவர்கள் உண்மையாய் இருந்தபடியினால், the Lord started to pour treasures into her home. கர்த்தர் தம்முடைய பொக்கிஷங்களை ஆசீர்வாதங்களாய் குடும்பத்தில் ஊற்றத் And துவங்கினார். everybody around her, அவர்களை சுற்றியிருந்த எல்லாருமே amazed to see that. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். And my mother's name was Ramola. என்னுடைய தாயாருடைய பெயர் ரமோலா. We named our little daughter Sweetie also as Ramola. எங்களுடைய குட்டி மகள் ஸ்வீட்டியை நாங்கள் ரமோலா என்றே பெயர் வைத்திருக்கிறோம். And as she entered her home, அவள் தன் வீட்டுக்குள் நுழைந்ததும், the people who were in the village, அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாரும், they were in a remote place. குக்கிராமத்தில் இருந்தார்கள். My mother also was staying there. என்னுடைய தாயாரும் அங்கேதான் தங்கி இருந்தார்கள். And those people could not pronounce her அந்த name. ஊர் கிராமத்து மக்களின் தாயார் பெயரை உச்சரிக்க தெரியவில்லை. And they said, அவர்கள் சொன்னார்கள், let us give her a new name. நாம் அவர்களுக்கு ஒரு புதிய பெயர் வைத்து விடுவோம். And they named her as Diravyam. அவர்கள் திரவியம் என்று என் தாய்க்கு பெயர் வைத்து விட்டார்கள். Diravyam means திரவியம் என்றால் riches. ஐஸ்வர்யங்கள். Riches. ஐஸ்வர்யங்கள். Do you know why they named her like that? ஏன் அப்படி ஊரார் தாய்க்கு பெயர் வைத்தார்கள் As தெரியுமா? she entered her home, தாயார் தன் வீட்டிற்குள் நுழைந்ததும் God blessed her home with riches. ஐஸ்வர்யத்தால் திரவியத்தால் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். As God fulfilled all her desires, அவருடைய விருப்பங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றினார். they named her as a blessed woman, அதனால் பாக்கியவதி என்று பெயர் சூட்டினார்கள். as Diravyam. திரவியம் என்று பெயர் வைத்தார்கள். Then they were comfortable. அதற்கு பின்பு அவர்களுக்கு உச்சரிக்க வசதியாய் இருந்தது. They were comfortably calling her as Diravyam. திரவியம் திரவியம் என்று எளிதாய் அவர்கள் கூப்பிட முடிந்தது. My dear friend, என் அன்பு நண்பர்களே, as you also நீங்களும் கூட would carry this Jesus with you to your home, இந்த இயேசுவை உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் சுமந்து செல்லுங்கள். the Lord will fill your home with hidden riches, ஒளிப்பிடத்தின் புதையல்களால் தேவன் உங்கள் வீட்டையும் நிரப்புவார். with treasures of darkness. ஒளிப்பிடத்தின் புதையல்களால். So let us say, ஆகவே நாம் சொல்லுவோமா, Lord, I need you. கர்த்தாவே நீர் எனக்கு வேண்டும். Or Jesus said ஆண்டவர் இயேசு சொன்னார் in John 15:5, யோவான் 15:5, without me you can do nothing. என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Without me you can do nothing. என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. So today, ஆகவே இன்றைக்கு let us all cry out to this Jesus நாம் எல்லாரும் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். and ask, கேட்போம், Lord, I need you to come home கர்த்தாவே நீர் என் வீட்டிற்கு வர வேண்டும். and bless my home with treasure. இந்த பொக்கிஷங்களால் நீர் என் வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். And as you ask, நீங்கள் இப்படி அவரிடம் கேட்கும்போது, as God would enter into you, தேவன் உங்களுக்குள் வரும்போது, before you go home, நீங்கள் வீட்டிற்கு போய் சேரும் முன்பே the Lord will go before you கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். and He will bless all your homes with riches. உங்கள் வீடுகளை எல்லாம் வேண்டிய ஐஸ்வர்யத்தால் நிரப்புவார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. All of you need Him. நீங்கள் அனைவரும் All of you need Him, isn't it? உங்கள் அனைவருக்கும் அவர் தேவை அல்லவா?